அன்பு சின்னையா ஜோதிட நண்பர் குழுவில் அமைதியா அப்படியே பூமியை ஸ்லோவா கட்டார் இருப்பாரு. எவ்வளவு விஷயங்கள் ஐயா ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். குரு வாழ்க, குருவே துணை. நான் இந்த ஜாதகத்துக்குள்ள ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது அவர் என்ன இழுத்து உள்ள விட்டுட்டாரு. அவரோட ஜோத் குரூப்ல சும்மா இருந்தேன். அப்புறம் அவர் ஒரு சில பிடிஎஃப் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் படிங்க அப்படின்னாரு. என்னோட பேர் அன்பு செழியன். நான் டெக்ஸ்டைல் மில்லுல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கோவை மாவட்டத்தில். எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பா வரும், நீங்க படிக்கணும், படிச்சீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி அவரு ஏகப்பட்ட பிடிஎஃப் வச்சிருக்காரு. அவரோட கூகுள் டிரைவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. அதை அப்படியே என்னோட இமெயில் ஐடி கூகுள் டிரைவ்ல ஏற்றி விட்டுட்டாரு. நான் வச்சிருக்கிற பிடிஎஃப்லாம் 80% அவரு கொடுத்தது தான். ஆனா அதுல நான் படிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் படிக்க வேண்டியது ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்குது. ஆனா எனக்கு என்னுடைய வேலை சூழ்நிலை அதெல்லாம் படிக்க முடியல. நான் காலையில 7 மணிக்கு போனேன் அப்படின்னா 9 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த குழுவுல நான் எனக்கு தெரிஞ்ச எப்பயாவது அந்த ஜாதக ஆய்வுல கலந்துக்குவேன். அதுல ஐயா நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாரு. அது நான் தப்பா சொல்லியிருக்கிறேன், ரைட்டா சொல்லியிருக்கிறேன், அது 2வது பட்சம். ஆனா ஒரு ஊக்கத்தை கொடுப்பாரு. இந்த மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னப்பயே அது ஞாயிற்றுக்கிழமை இருக்குங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறோம், நீங்க அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால இன்னைக்கு நான் எப்படியும் ஹாஃப் டே வேலைக்கு போவேன். ஆனா இன்னைக்கு போகல, இங்க வந்துட்டேன். ஐயா ஏதோ ஒரு தலைப்புல பேசுங்க அப்படின்னாரு. நான் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் கிடையாது, நான் மாணவன் தான். ஆனா நான் நிறைய ஜோதிடர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எப்ப இது துறைக்குள்ள வந்தனோ எவ்வளோ குருமார்களோட வீடியோ, அவங்க இருக்கிற குழுல நானும் அந்த குழுல ஒரு மெம்பரா இருந்து ஏகப்பட்ட குழுல நானும் இருக்கிறேன். ஆனா எந்த குழுலையும் என்னால பங்கெடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க இல்லை. நான் நைட்டு 10 மணிக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒவ்வொரு குழுவிலையும் என்னென்ன நடந்திருக்குன்னு 10-11 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் படுத்துங்குவேன். இப்படித்தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திண்டுக்கல் சின்ராஜி ஐயா செவ்வாய் சேர்க்கைக்கு ஒரு ஷார்ட் போட்டிருந்தாரு. அப்ப நான் அதுல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் என்னோட ஜாதகத்துல இருக்கு, ஆனா எனக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தேன். உடனே அவர் அதுலயே நான் என்னோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்திருந்தேன். அதுக்கு பதில் இன்னொரு ஷார்ட் வீடியோ போட்டாரு. அது உங்களுக்கு லக்கணத்துல இருந்து குரு பாக்குது, அதனால உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. 2வது உங்களுக்கு சனி தசை சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சு, உங்க லைஃப்லயே வராது, அதனால இது உங்களை பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பாயிண்ட் அடிஷனலா கொடுத்தாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அவரு தன் 8ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கிறார், சந்திரமங்கல யோகம் இருக்குது. உங்களுக்கு 2வது இடத்துல சந்திரன் இருக்கிறப்ப சந்திர தசை நடக்கும்போது நீங்க பெரிய ஜோதிடர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு இப்ப சூரிய தசை நடந்துட்டு இருக்கு. நான் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன். அப்ப எனக்கு சந்திர தசை வருது.
அப்ப அவர் சொன்னதை நான் பார்த்தேன். ஓ, அப்ப நமக்கும் ஜோசியம் வரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அதிதீவிரமா வந்து எல்லா குருமார்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் இருந்தும் நான் டெய்லி வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கத்திட்டே இருக்கிறேன். இதுக்காக நான் வந்து எதுவும் செலவு பண்றது இல்ல. எல்லா குழுக்கள்லயும் இருக்கிறேன். எல்லா யூடியூப் ஷார்ட் வீடியோ எல்லாமே பார்க்கறேன். அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஐயா வந்து ஏதாவது ஒரு தலைப்புல நீங்க பேசுங்கன்னு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நான் ப்ரொஃபஷனல் ஜோதிடரும் கிடையாது. நான் எதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனையாவே இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ஜஸ்ட் இப்ப வந்த பிற்பாடு தான் ஓரை பத்தி நான் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கிறேன். சரி, அதை வந்து நம்ம பார்த்தே சொல்லலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஓரையை வச்சு ஓரை அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து 6 to 7 தான் ஓரை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓரை 6 to 7 ஸ்டார்ட் ஆகும். எப்போதுமே வந்து ஜென்ரலா பார்க்கும்போது 6 to 7, 7 to 8, 8 to 9 இப்படி வரிசையா வந்து டைமிங் சொல்லி ஓரை பார்ப்போம். ஆனா கரெக்டான டைம் எடுக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த டயத்தை எடுக்கணும். இப்போ 6 to 7 அப்படின்னா 6:10க்கு சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா 6:10 இருந்து 7:10 வரைக்கும் ஓரை, அந்த அன்னைக்கு கிழமைக்கு உண்டான ஓரை ஓரை எடுத்துக்கணும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓரை, திங்கக்கிழமைன்னா சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய் ஓரை. இதே மாதிரி நாம வந்து சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி அந்த டைம் வந்து வரிசையா எடுத்துக்கிட்டே போகணும். கரெக்டான ஜோசியருக்கு வந்து இந்த ஓரைக்கு அப்புறம் இந்த ஓரை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிளியரா தெரியும். என்ன மாதிரி கத்துக்குட்டிகளுக்கெல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியன் வந்து தலைமை கிரகம். அவர் எந்த இடத்துல உச்சமாகிறார்? மேஷத்துல உச்சமாகிறார். இப்ப சண்டே அன்னைக்கு ஓரை சூரிய ஓரைக்கு அடுத்த ஓரை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து மேஷத்துக்கு அடுத்த வீடு அது என்ன வீடு? சுக்கிர வீடு. சோ சூரியனுக்கு அடுத்து சுக்கிர ஓரை. அதுக்கு அடுத்த வீடு புதன். சுக்கிரனுக்கு அடுத்து புதன் ஓரை. அதுக்கு அடுத்து புதனுக்கு அப்புறம் சந்திரன். சோ புதனுக்கு அடுத்து சந்திர ஓரை. அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூரியன் தான் வரும். சோ நம்ம சூரியனா முதல்லயே வந்து உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்லி மேஷ வீட்டுல அதை வச்சுட்டோம். அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புதன் ஏற்கனவே சொல்லியாச்சு, அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நேரா அந்த பாதிக்கு நேரா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சனி வீடு இருக்கும். சோ சந்திரன் ஓரைக்கு அப்புறம் சனி ஓரை வரும். சனிக்கு அப்புறம் குரு ஓரை வரும். குருவுக்கு அப்புறம் அடுத்த வீடு செவ்வாய் ஓரை. அதுக்கப்புறம் சூரிய ஓரை. இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சர்க்கிள். என்ன மாதிரி ஆளுங்க, நான்லாம் கொஞ்சம் ஞாபகம் மருதி அதிகமா இருக்கிற ஆள். எனக்கு வந்து இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஓரைய இது பண்ணிக்குவேன். ஒவ்வொரு ஓரையில என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சூரிய ஓரையில வேலைக்கு முயற்சி செய்யலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம், அரசாங்க வேலைகள் ஏதாவது இருந்தா பார்க்கலாம், பெரியோர்கள் ஆதரவு பெறலாம், புதுசா ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிடணும்னு நினைச்சா சூரிய ஓரையில ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட, சொத்து எழுதி வைக்கலாம், அரசு உதவி பெறலாம், ஒருத்தர் பதவி ஏத்துக்கணும்னா சூரிய ஓரையில பதவி ஏத்துக்கலாம். இந்த சூரிய ஓரைக்கு பகை ராசி வந்து துலாம், ரிஷபம், மகரம், கும்பம். அடுத்து வந்து சந்திர ஓரை.
சந்திர ஓரையில நாம வந்து ஒரு பயணம் பண்ணலாம், ஆன்மீக பயணம் பண்ணலாம், பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு அந்த ஓரையை பயன்படுத்திக்கலாம், பெண் பார்க்கறதுக்கு போலாம், அப்புறம் வெள்ளி முத்து தங்கம் ஆபரணம் வாங்கலாம், பசு கன்று வாங்கலாம், வியாபாரம் செய்யலாம், சங்கீதம் பரதம் போன்ற கலைகள் கற்றுக்கொள்வதற்கு சந்திர ஓரையை தேர்ந்தெடுக்கலாம், கல்வி கற்கலாம், புது வீடு கட்டலாம், விவசாயம் செய்யலாம், வங்கி கணக்கு துவங்கலாம், புனித யாத்திரை செல்லலாம், திருமணம் சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இதெல்லாம் இந்த ஓரையில செய்யலாம், வேலைக்கு விண்ணப்பம் செய்யலாம், ஆன்மீக பயணம் போறதுக்கு இந்த ஓரையை பயன்படுத்தலாம். சந்திர ஓரையில காணாம போன பொருள் வந்து திரும்ப கிடைக்காது, தேட வேண்டியது இல்லை. சந்திர ஓரைக்கு பகை ராசி மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகரம், கும்பம். அடுத்து செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையில பார்க்கலாம், அடுப்பு வாங்கலாம், அணை கட்டலாம், போர் கருவி தயாரிக்கலாம், ஆயுதம் தயாரிக்கலாம், கத்தி கடப்பை மண்வெட்டி வாங்கலாம், போர் தொடக்கலாம். போர் செவ்வாய் ஓரையில தொடங்கணும் அப்படின்னா அந்த போர்ல வெற்றி பெறலாம். பூமி சம்பந்தமான விவரங்கள் பேசலாம், செங்கல் சூளைக்கு தீ மூட்டலாம், நெருப்பு வேலை செய்யலாம், பூமிக்குள் விளையும் பயிர்களை விதைக்கலாம், காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து காவல் நிலையம், போலீஸ். அதே மாதிரி செவ்வாய் வந்து வீடு நிலம் அதை குறிக்கும். அதனால அப்ப வந்து வீடு நிலம் வாங்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், சொத்து பிரிச்சு கொடுக்கலாம், உயிர் எழுதலாம். செவ்வாய்க்கு காரகன் ரத்தம், சோ ரத்த தானம் செய்யலாம், உடல் உறுப்பு தானம் செய்யலாம், மருத்துவ உதவி செய்யலாம். துறையில சண்டை சச்சரவு செஞ்சா அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். செவ்வாய் ஓரையில வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். செவ்வாய்க்கு பகை ராசி மகரம், கும்பம். அடுத்து வந்து புதன் ஓரை. புதன் ஓரையில கடிதம் எழுதலாம், புதிய கணக்கு தொடங்கலாம், இமெயில் அனுப்பலாம். கற்பதற்கு சிறந்த ஓரை புதன் ஓரை. ஒரு புதன் ஓரையில ஜோதிட பாடம் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஓரையை தேர்ந்தெடுத்து பண்ணலாம். விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்யலாம். தேர்வு எழுதுவது புதன் ஓரையில இருந்ததுன்னா கண்டிப்பா 100% 100 மார்க் வெற்றி அடையலாம். போட்டி பந்தயங்களில் பங்கு கொள்ளலாம், தரகு வேலை செய்யலாம், பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற ஓரை புதன் ஓரை. புது வியாபாரம் தொடங்கலாம், கல்வி கற்கிறதுக்கு புதன் ஓரையில முத குழந்தைகளுக்கு ஆனாவண்ணா எழுதி பழக சொல்லலாம். இந்த ஓரையில காணாமல் போன பொருள் தேடினா கிடைச்சிடும். புதன் ஓரைக்கு பகை ராசி தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம். அடுத்து குரு ஓரை. குரு ஓரையில வந்து பெரிய மனிதர்களை சந்திக்கலாம், பொருள் உதவி பெறலாம், முதலீடு செய்ய ஏற்ற ஓரை குரு ஓரை. சேமிப்பு நிதியில் பணம் வைக்கலாம், புத்தாடை வாங்கலாம், விதை விதைக்கலாம், கல்வி ஜோதிடம் கற்கலாம், திருமண ஆடை அணிகலன்கள் தாலி வாங்க ஏற்ற ஓரை குரு ஓரை. புதிய தொழில் தொடங்க ஏற்ற ஓரை குரு ஓரை. முதலிரவு ஆரம்பிக்க சிறந்த ஓரை குரு ஓரை. விதை விதைக்க சிறந்த ஓரை குரு ஓரை. நாற்று நடலாம், குரு உபதேசம் பெறுவதற்கு மிக சிறந்த ஓரை குரு ஓரை. குரு ஓரைக்கு பகை ராசி எதுவும் இல்லை. வெள்ளிக்கிழமையில குரு ஓரை வந்து தவிர்ப்பது நல்லது. அடுத்து சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரை பெண்களை நேசிக்கிறதுக்கு, பெண்கள்கிட்ட காதல சொல்றதுக்கு, பெண்களை சந்திக்கிறதுக்கு ஏற்ற ஓரை சுக்கிர ஓரை. பொண்ணு பார்க்க போறதுக்கும் இந்த ஓரை மிக சிறந்த ஓரை. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, அணிவதற்கு சிறந்த ஓரை சுக்கிர ஓரை. பசு வாங்க, கன்று வாங்க, வீடு வாங்க, நிலம் வாங்க ஏற்ற ஓரை சுக்கிர ஓரை.
கலை கற்க ஏற்ற ஓரை சுக்கிர ஓரை, ஏற்ற ஓரை சுக்கிர ஓரை. விவாகம் பேசலாம், வீரிய விருத்திக்கும் மருந்து உண்ணலாம். சுக்லம்னா அது சுக்கிரனை குறிக்கும். அதனால வீரிய விருத்திக்கு மருந்து உண்றது சுக்கிர ஓரையில செஞ்சோம்னா அவங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். பொருள் சேர்ப்பதற்கு சுக்கிர ஓரையை பயன்படுத்தலாம். கண் வசூல் செய்ய சுக்கிர ஓரையை பயன்படுத்தலாம். சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் இருந்தாலும் சுக்கிர ஓரையில் செய்யலாம். சினிமா நாடகம் இதழ் பயில்வதற்கு சுக்கிர ஓரை சிறந்த ஓரை. பயணம் தொடங்குவதற்கு விமானத்தில் செல்ல சிறந்த ஓரை ஓரை. ஆண் பெண் உதவிக்கு மருந்து உட்கொள்ள மிகச் சிறந்த ஓரை சுக்கிர ஓரை. உழவு செய்ய சிறந்த ஓரை சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரைக்கு பகை ராசி சிம்மம், தனுசு, மீனம். அடுத்து சனி ஓரை. சனி ஓரையில் நிலம் உழவு செய்ய நன்று. எரு போடுவதற்கு சனி ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். உரம் போடுவதற்கு சனி ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். இரும்பு பொருட்கள் வாங்க சனி ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். மின்சாரத்தில் இயங்கும் இயந்திர தொழில்கள் ஆரம்பிக்க சனி ஓரையை பயன்படுத்தலாம். நிலம் குத்தகைக்கு வாங்க சனி ஓரையை பயன்படுத்தலாம். பொதுஜன தொடர்பு கொள்ள, பொதுக்கூட்டம் நடத்த சனி ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். வேலையாட்களை கண்காணிக்க சனி ஓரை பயன்படும். அணைக்கட்டு தீர்மானிக்க சனி ஓரை நன்று. கிணறு அமைக்க. இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களது குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.